நம்ம இஎம்ஐ சேனலோட ஃபேன்ஸ் மீட் டிசம்பர் 21 கோயம்புத்தூர் சிட்ரா ஆடிட்டோரியத்தில் நடக்குது. இது வரைக்கும் நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. நீங்களும் ஃபேன்ஸ் மீட்டில் கலந்துக்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாத்தையும் நாங்கள் நேரில் மீட் பண்ணுறோம். வரதுக்கு இம்பிட்டு தாமதம் பண்ணுவீங்களா? நான் வேலை வந்துட்டீங்க, இல்லைனா என்னால் நான் கிளம்பியிருப்பேன். நான் வராமல் நீ போயிருக்க மாட்டே லட்சுமி. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே, சொல்லுங்கள், நான் கிளம்புறேன். அதுவா, 2 விஷயம் சொல்லணும். அதில் எதை சொல்கிறது, எதை ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. ரெண்டுமே நீங்கள் தானே சொல்லணும், சொல்லுங்கள். ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்த லட்சுமி, மூடி வைக்க முடியல. அதான் சொல்லிடலாம்னு. நான் கட்டிக்கணும்னு ஆசை லட்சுமி. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஏன் லட்சுமி அமைதியாகவே இருக்கிற? லட்சுமி, 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 என்ன கனவு கண்டு இருக்கிற நீ? அவன் டிஃபன் பாக்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். கொண்டு போய் டிஃபன் பாக்ஸ் கொடு. இந்த போறேங்க. ஏண்டி, ஒரு டிஃபன் பாக்ஸ் கூட வந்து எடுத்துட்டு போக மாட்டியா? இப்படி சரி போயிட்டறேன். போ. இப்படி மௌனமாகவே இருந்தா என்ன அர்த்தம்? என்ன பிடிக்கலையா? பிடிச்சிருந்தா கூட மௌனமாக இருக்கலாமே, தப்பு இல்லையே. லட்சுமி, ஏ லட்சுமி, ஐயோ மறந்தே போயிட்டேன். இன்னொன்னு என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்களே, என்னது? நாளைக்கு இதே நேரத்துக்கு வா, சொல்றேன். ஐயோ, என்னாச்சுங்க? இந்தியா பாகிஸ்தான் நடந்த போர்ல நம்ம ஊரை சேர்ந்த ராணுவத்தில் இருக்கிறவங்க 8 பேர் இறந்துட்டாங்க. மனைவி, குழந்தைய, பிள்ளைகள் எல்லாம் விட்டுட்டு ராணுவத்தில் போறக்கு ஒரு மனசு வேணுமில்ல? ரெண்டாவது ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னீங்க, என்னது? அதுவா, எனக்கு இராணுவத்தில் வேலை கிடச்சிருக்கு. இன்னும் 2 வாரத்தில் கிளம்பிடுவேன். ஒரு 6 மாதம் பயிற்சி முடிஞ்சதும் காஷ்மீரில் வேலை போட்டுருவாங்க. அதனால தான் என் காதில் உங்கள்கிட்ட சீக்கிரமாக சொன்னேன். ராணுவத்துக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க, அங்கே? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது லட்சுமி. 1 வருஷம் திரும்பி வந்துடுவேன். வந்தது நம்ம கல்யாணம் தான். 1 வருஷமா? இதுக்கு நீங்கள் என்கிட்ட காதில் சொல்லாமே போயிருக்கலாம். இப்படி பேசி பழகிட்டு விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறீங்களே. 1 வருஷம் தானே லட்சுமி, 1 வாரம் மாதிரி ஓடி போயிடும். 1 வருஷம் திரும்பி வந்துடுவேன், நம்ம கல்யாணம் தான். என்ன லட்சுமி யோசனை பண்ணிட்டே இருக்கிற? இல்லை, ஆர்மியில் இறந்தவங்கள பற்றி யோசிச்சுட்டு இருக்கேங்க. அப்படி நம்ம என்ன பண்ண முடியும்? அம்மா, என்னோட 12th புக்ஸ்லாம் எங்க இருக்கு? ஏண்டி? இல்ல, என் ஃப்ரெண்டு ஒருத்தி கேட்டா, அதான் கொஞ்சம் வந்து எடுத்து கொடுங்களேன். என்னம்மா இது, பழைய ரேடியோல வச்சிருக்கீங்க? கண்டிப்பாக போயே ஆகணுமா? போய் தான் ஆகணும் லட்சுமி. நான் போயிட்டு அப்பப்போ கடிதாசி போடுறேன், நீயும் பதில் கடிதம் போடு. அப்புறம் என் ஞாபகார்த்தமாக இருக்க உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது? இதோ
உனக்காக டவுன் வரைக்கும் போய் இந்த ரேடியோ வாங்கிட்டு வந்தேன். சாயங்கால நேரத்தில் இதில் செய்தி வாசிப்பாங்க, இராணுவ செய்தி வரும், கேட்டு தெரிஞ்சுக்கோ. உங்கள் ஞாபகார்த்தமாக இந்த ரேடியோவை கொடுத்துட்டீங்க. நான் என்னோட ஞாபகார்த்தமாக உங்ககிட்ட கொடுக்க என்கிட்ட இப்போ எதுவுமே இல்லையே. உன்னை ஞாபகப்படுத்த ஏற்கனவே நான் உன்னை எடுத்து வச்சிட்டேன். என்னது? வந்து சொல்கிறேனே. சரி லட்சுமி, எனக்கு ரயிலுக்கு டைம் ஆச்சு, நான் புறப்படுறேன். என்னம்மா இந்த பழைய ரேடியோவை அப்பையிலேருந்து உத்து பார்த்துட்டு இருக்க? இது ஒரு மறக்க முடியாத கிஃப்ட்டுமா. யாரும்மா வாங்கி கொடுத்தா? ஏய், உனக்கு தான் நோட்டு கிடச்சிருச்சுல, இங்கேருந்து போ. வணக்கம், இது ஆல் இந்தியா ரேடியோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ரேடியோ நியூஸ். காஷ்மீர் எல்லைப் போரில் 25க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் இறப்பு. அதில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. ஏய், எதுக்கு இப்படி ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? ராணுவத்துக்கு போனவன் 1 வருஷத்துல வரேன்னு சொன்னவன் 5 வருஷமாச்சு இன்னும் வரல. இருக்கானோ போய் சேர்ந்துட்டானோ யாருக்கு தெரியும்? ஒழுங்கா நான் சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்ல நடக்கிறதே வேற. என்ன லட்சுமி 2-3 நாளாக டல்லாகவே இருக்க மாதிரியா இருக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. கூட 20 வருஷமாக குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கிற, இதுவும் கூட எனக்கு தெரியாதா? ஆமாம், என்ன மறைக்கிற? ஏங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இருந்தால் எதுவும் சொல்ல மாட்டேனா? உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ சொல்ல வேண்டாம், விடு. லட்சுமி பேர் ரமேஷ். 1985 இராணுவத்தில் ஜாயின் பண்ணியிருக்காரு. டெல்லியில் ட்ரைனிங் பண்ணியிருக்காரு. 1986 நடந்த எல்லை பிரச்சனையில் காணாமல் போயிட்டார். இத்தனை வருஷம் கழித்து அவரோட ஞாபகம் உனக்கு வந்திருக்கு. இப்போ அவர் உயிரோட இருக்கிறாரா இல்லையாங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதானே? ஏங்க, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு? நான் உன் புருஷன்டி. சொல்லுங்க, எப்படி தெரியும்? நீ சம்பந்தமே இல்லாமல் அந்த ரேடியோ பெட்டி வச்சுட்டு உட்காந்து அழுதுட்டு இருந்த பாரு, அப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ 80ஸ்லயே காதல விழுந்துட்டேன். ஆனால் இத்தனை வருஷம் நீ என்கிட்டயும் மறைச்சிட்டீங்க. இதை போய் உங்ககிட்ட எப்படி? ஏன் பள்ளிக்கூடத்தில் பத்மாவை, காலேஜில் கனகாவை லவ் பண்ணதெல்லாம் உங்ககிட்ட மறைச்சேன்னா? நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நீ மட்டும் ஏன் மறைச்ச? மறைக்கணும்லாம் ஒன்றும் இல்லைங்க. அது கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அந்த காதல் காணாமல் போயிடுச்சு. பாரு, அது காணாம இல்லை, போகல, உன் மனசுக்குள்ள இருந்து மறுபடியும் எட்டி பார்க்குது. ஏங்க, எனக்கு அவர் உயிரோடு இருக்காரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். எனக்கு அது போதும். உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு அதை சொல்லுங்க. சொல்லணுமா இல்லை நேரில் பார்க்கணுமா? நேரில் பார்க்கணும். ஏண்டி, உன்னை பொண்ணு பார்க்க வரும்போதும் கூட இவ்வளோ ஆர்வம் இல்லைங்க? எப்போ பார்க்க போகிறோம்? ம், என்ன போலாமா? இன்னும் 2 நாள் தான் இருக்குது நீங்கள் இராணுவத்துக்கு போகிறதுக்கு.
ஆமாம்மா. கண்டிப்பாக போயே ஆகணுமா? எனக்கு உங்களை அனுப்ப மனசே இல்லை. இங்கே இருந்துருங்களேன். நான் தான் சொன்னேன்ல, 1 வருஷம் சீக்கிரம் போயிடும். 1 வருஷம் கழித்து மறுபடியும் உங்களை பார்க்கும்போது எனக்கு மூச்சே நின்றும் போல இருக்கும். ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக என்ன தான் முதல்ல பார்க்கணும். சத்தியமாக உன்னை தான் பார்க்க வருவேன். போதுமா? ம், போய் பேசு. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஆமாம், உங்கள் வீட்டுக்காரு என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட என்னை பற்றி விசாரிச்சாராம். என்ன தெரியணும் சொல்லுங்கள். இல்லை, கடைசியாக நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கவே இல்லை. நீங்களும் காணாமல் போயிட்டீங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நான் ஏன் காண போகணும்? ஆமாம், நம்ம 2 பேரும் ஒரே கிளாஸில் படித்தோமா? நீங்கள் எந்த ஊர்? எந்த ஊரா? நீங்கள் ரமேஷ் தானே? ரமேஷ் தான். ஆனால் நீங்கள் ஆள் மாதிரி வந்துட்டீங்க. சாரி, ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சு போல இருக்கு. வாங்க போகலாம். சாரிங்க. ஏங்க, சரியாக விசாரிச்சுட்டு கூப்பிட வேண்டாமா? நான் விசாரிச்ச வரைக்கும் அவர் தான் ரமேஷ்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. நான் பாட்டுக்கு சிவனேன்னு தானே இருந்தேன். இப்படி பண்ணிட்டீங்களே. ஏங்க, நீங்கள் தேடி வந்த பேஜில் இன்னொரு ரமேஷ் இருக்காரு. அவரை தான் தேடி வந்தீங்கன்னு நினைக்கிறேன். அவர் அட்ரஸ் தரேன். அவரும் கோயம்புத்தூர் தான் நினைக்கிறேன். நீங்கள் அவரை போய் பாருங்கள். சொல்லுங்க. நீங்கள்? ரமேஷ். நான் லக்ஷ்மி. லக்ஷ்மி? லக்ஷ்மி? அவரு? இவர் என் வீட்டுக்காரர். வாங்க, உள்ள வாங்க. வாங்க. நீங்க தான் ரமேஷா? வேற ஒருத்தர் போய் ரமேஷ்னு பார்த்து ஒரே அலப்பறையா போச்சு. நீங்க பேசிட்டுங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபோன் வருது. நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். லக்ஷ்மி, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஆனால் என் மேலே கோபமாக இருப்பேன் மட்டும் நல்லா தெரியுது. வராத ஒருத்தருக்காக 5 வருஷம் காத்துட்ருக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமாங்க? தெரியும் லக்ஷ்மி. அதை விட பெரிய கொடுமையை நானும் வச்சேன். காஷ்மீர் எல்லைப்போரில் பல பேர் இறந்து போயிட்டாங்க. என்னைய அகதியாக நாடு கடத்தி 5 வருஷம் வச்சுருந்தாங்க. நிறைய பேர் நான் இறந்துட்டதாகவே நினச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு இந்தியன் ஸ்பை சோல்ஜர் மூலமாக நான் இருக்கேன்னு தெரிஞ்சு என்னை மீட்டு கொண்டு வந்தாங்க. அங்கேருந்து ஒவ்வொரு நாளும் அந்த 10க்கு 10 இருட்டு ரூமில் உன்னை நினைக்காத நொடியே இல்லை லக்ஷ்மி. அங்கேருந்து வந்த உடனே ஓடி வந்து உன்னை பார்க்க வந்தேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால ஆர்மிக்கும் திரும்ப போக முடியல. அப்படியே அம்மா அப்பா கூப்பிட்டு வெளியூர் போயிட்டேன். என்னை மன்னிச்சிரு லக்ஷ்மி. ஐயோ, மன்னிப்பெல்லாம் இருக்குங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்த்துட்டு போலன்னு தான் வந்தேன். நான் வரேங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நான் வரேன். லக்ஷ்மி, வீடு வரைக்கும் வந்துட்டீங்க, சாப்பிட்டு போங்களேன். இல்லை, பரவாயில்லைங்க.
ஏங்க ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துங்க. ஏன் என்னாச்சு? உன்னை ஞாபகப்படுத்த ஏற்கனவே நான் உன்னை எடுத்து வச்சிட்டேன். என்னது? வந்து சொல்கிறேனே. ஒன்றும் இல்லைங்க, போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அடுத்த வீடியோ பார்க்க இங்க கிளிக் பண்ணுங்க. நாங்க எந்த மாதிரியும் இல்லை, நாங்க வேற வைப்புங்க.